பன்னீர் பூனா மசாலா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸை ஆனியன், தக்காளி, குடமிளகாய், பச்சை மிளகா, பூண்டு. ஆனியனே 2 வகையாக ஸ்லைஸ் பண்ணிக்கணும். ஒன்று ரொம்ப குட்டி குட்டியாக நறுக்கிட்டு இன்னொன்று ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அது இன்னும் டேஸ்ட்டு நல்லா எடுத்து கொடுக்கும். அடுத்தது பூண்டு, தக்காளி, பச்சை மிளகா, குடமிளகாயும் ஸ்கொயர் ஷேப்பில் கட் பண்ணிக்கணும். அதுவும் நல்லா டேஸ்ட்டாக இருக்கும் ஃப்ரை பண்ணும் போது. அடுத்தது பன்னீர், காஞ்ச மிளகாய், சோம்பு, ஏலக்காய், கொத்தமல்லி. அடுத்தது மசாலாவில் மிளகுத்தூள், கரம் மசாலா, சீரகப்பொடி, அடுத்தது மஞ்சத்தூள், கல்லுப்பு, மிளகாய்த்தூள், தனியாத்தூள். இதெல்லாம் மசாலா பவுடர்ஸாக வேணும். அடுத்தது இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு, தயிர், தாளிக்கிறதுக்கு நெய்யும் எண்ணெயும். இதுதான் பன்னீர் பூனா செய்கிறதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ட். ஃபஸ்ட்டு நம்ம மசாலா ரெடி பண்ணிடலாம். மசாலா ரெடி பண்ணுறதுக்கு காஞ்ச மிளகாய், தக்காளி, அடுத்தது பூண்டு, இது எல்லாத்தையும் அரைச்சி நம்ம ரெட் சில்லி பேஸ்ட் மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். பேஸ்ட் ரெடி ஆகிடுச்சு, சூப்பராக அரைஞ்சிருக்கு. அடுத்தது நம்ம பன்னீர் இந்த மாதிரி ஸ்லைஸாக க்யூப் போட்டு வச்சுருக்கணும். அடுத்தது ஒரு கடாய் எடுத்து எண்ணெயும் நெய்யும் ஆட் பண்ணி அதில் வெங்காயம் ஆட் பண்ணி நல்லா வதக்கிக்கணும். கொஞ்சம் வெங்காயம் வதக்கும் போதே சோம்பும் ஏலக்காயும் போட்டுக்கலாம். ஸ்டார்டிங்லேயே சோம்பு போட்டிங்கன்னா கொஞ்சம் தீஞ்சிடும். அதனால் இந்த மாதிரி வெங்காயம் கொஞ்சோண்டு போட்டுட்டு ஆட் பண்ணுங்கள். ஒன்றுமே நல்லா வாசனையாக இருக்கும். வெங்காயம் ரொம்ப வதங்கிடக்கூடாது, சுருக்கமாக இருக்கக்கூடாது. அடுத்தது அதில் பச்சை மிளகா போட்டு அதில் வதக்கிடணும். பச்சை மிளகா போட்டுட்டு இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு போட்டு நல்லா வதக்கிடலாம். இப்போ நம்ம வச்சுருக்க எல்லா தனி மசாலாவையும் ஆட் பண்ணிடலாம். மிளகாத்தூள், மஞ்சத்தூள், தனியாத்தூள், சீரகத்தூள், கரம் மசாலா எல்லாத்தையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம். அது லைட்டாக கொதிக்கிற மாதிரி வரும். அப்போது நம்ம தண்ணி ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதையும் ஒரு 2 நிமிஷத்துக்கு கொதிக்க விடலாம். அந்த மசாலா ப்ளஸ் தண்ணி எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு ஒரு 5 to 8 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அந்த தண்ணி மசாலாவும் நல்லா மிக்ஸ் ஆகிட்டு எண்ணெயும் நெய்யும் நல்லா தேக்கிக்கிட்டு வரும். இந்த மசாலா வைக்கிறதுக்குள்ளே நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துடலாம். ஆனியனையும் குடமிளகாயும் ஒரு நெய்யோ இல்லை எண்ணெயோ ஆட் பண்ணி நல்லா குடமிளகாயும் அடுத்தது ஆனியனையும் கொஞ்சம் டீப் ஃப்ரை பண்ணாமல் லைட்டாக ஃப்ரை பண்ணி எடுத்துக்கோங்க. ஆனியன் கேப்சிகம் ஃப்ரையும் சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. அடுத்தது அந்த மசாலாவும் சூப்பராக வெந்துருச்சு, அதாவது ஸ்மெல் போயிடுச்சு. இப்போ அந்த மசாலாவில் நம்ம தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். தயிர் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டதுக்கப்புறம் நம்ம ரெடி பண்ணி வச்சிருந்த ரெட் சில்லி பேஸ்ட்டை ஆட் பண்ணிக்கலாம். அதாவது தக்காளி, காஞ்ச மிளகாய், பூண்டு எல்லாத்தையும் அரைச்சி வச்சிருந்தால அந்த மசாலாவையும் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். இது ஒரு 5 to 6 மினிட்ஸ் நல்லா கொதிக்கட்டும். அப்போ தான் அந்த ஸ்மெல் எல்லாம் போயிட்டு சூப்பராக இருக்கும். பன்னீர் பூனா மசாலா கொஞ்சம் திக்காக தான் இருக்கும், அதனால் தண்ணி ஆட் பண்ணாதீங்க. இந்த நேரத்தில் நம்ம ஆனியன் கேப்சிகம் ஆட் பண்ணி நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கலாம். அடுத்ததாக நம்மளோட பன்னீரையும் ஆட் பண்ணிக்கலாம். அவ்வளோதான், ரெடி ஆகிடும். இன்னும் ஃபியூஷன் வித் நிபாவை சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். பன்னீர் பூனாவோட லாங் வீடியோவும் சேனலில் இருக்குது, செக் அவுட் பண்ணி பாருங்க. மற்ற இன்ட்ரெஸ்டிங் அண்ட் நியூ ரெசிபீஸோட வீடியோஸும் இருக்குது. எல்லாத்தையும் பார்த்துட்டு ஷேர், லைக், சப்ஸ்கிரைப் அண்ட் கமெண்ட். ஃபியூஷன் வித் நிபா. பன்னீர் பூனா மசாலா சூப்பராக ரெடி ஆகிடுச்சு. பரோட்டா இல்லை சப்பாத்திக்கு வச்சு சாப்பிட்டிங்கன்னா செம்ம டேஸ்ட்டாக ஹோட்டல் ஸ்டைல் மாதிரியே இருக்கும். சாப்பிட்டு பார்த்துட்டு மறக்காமல் கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப், லைக், ஷேர் அண்ட் கமெண்ட். ஃபியூஷன் வித் நிபா.